கைஸ், ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே, ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சினிமா. சினிமானா என்ன? சினிமானா அது ஒரு எப்படி சொல்ல? அது வந்து ஒரு சிலருக்கு வந்து வெறும் படமா, இல்ல வந்து ஒரு ஜஸ்ட் என்டர்டெயின்மென்ட் பர்ப்பஸா அது போயிரும். ஆனா எல்லாருக்குமே அது அப்படி கிடையாது. சினிமா வந்து நெறைய பேரோட லைஃபவே மாத்திருக்கு. நெறைய பேரோட லைஃபவே எப்படி சொல்றது? எதுவுமே ம் எப்படி சொல்ல உங்களுக்கு? எதுவுமே இப்ப எப்படி சொல்றது? தெரியாத இப்ப இப்ப வந்து இப்படி வந்து ஒரு இடம் இருக்கும் அப்படின்னு எதுவுமே தெரியாத கூட நம்ம சினிமாவ பத்தி தெரிஞ்சுக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட்டு சினிமானா என்ன? சினிமானா என்ன? சினிமானா எப்படி சொல்ல? அது வந்து அதுதான். உங்களுக்கு வந்து இப்போ அத பத்தி வந்து தெரியுது, தெரியல. இப்போ வந்து ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு புரியாம இருக்கு. ஆனா, அது வந்து நீங்க சினிமால பார்த்து, இப்போ வந்து ஒரு உங்களுக்கு புடிச்ச ஹீரோவோ, இல்ல வந்து யாரோ ஒருத்தர் அத வந்து அத பத்தி பேசுறாங்கன்னா, அது உங்களுக்கு ஈஸியா ரொம்ப கன்வே ஆகும். ஏன்னா, உங்களுக்கு வந்து அந்த ஹீரோவ புடிச்சிருக்கு. அதனால வந்து அந்த விஷயமும் உங்களுக்கு கன்வே ஆகணும்னா, அது புரிஞ்சுக்க முடிஞ்ச அளவுக்கு உங்களால ட்ரை பண்ணுவீங்க. அதனால வந்து இந்த சினிமான்றத வந்து எப்படி சொல்ல? ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மென்ட் பர்ப்பஸா மட்டும் இல்லாம, ஒரு எப்படி சொல்ல? உங்களுக்கு அதுலேருந்து நாலேட்ஜ கெயின் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து அது வந்து எப்படி சொல்ல? அதுதான் இப்போ நம்ம எப்படி சொல்ல? இப்ப பாருங்க, இப்போ வந்து 90ஸ், 80ஸ் காலத்துலலாம் வந்து இப்ப நம்மலாம் இந்த மாரி ஒரு ட்ரெஸ் போட்டுருக்கோம். நம்ம அப்பாலாம் ஒரு மாரி ஸ்டைல்ல ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. ஆனா, இப்ப நம்ம போடுற ட்ரெஸ்ஸுக்கும் இந்த இப்போ இந்த ஜென்ஸி போடுற ட்ரெஸ்ஸுக்கும் 80ஸ், 90ஸ் காலத்துல போடுற ட்ரெஸ்ஸுக்குமே டிஃபரன்ஸ் இருக்கு. இதெல்லாம் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு நெனைக்கிறீங்க? இந்த ஜெனரேஷன் சேஞ்சே எனக்கு தெரிஞ்சு இந்த சினிமாவோட அந்த இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் ஆகுதுன்னு நெனைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இப்போ ரஜினி சார் வந்து அவரு போட்ட ட்ரெஸ்ஸ வந்து அப்படியே பார்த்து, ரஜினி சார் போறாரே! ஓகே அந்த ட்ரெஸ்ஸ நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆயி, ஆ அந்த மாரி போடுறது. இப்போ வந்து அதுக்கப்புறமா விஜய் வந்தாரு. இப்போ தளபதி வரும்போது வந்து தளபதிலாம் வரும்போது நெறைய ட்ரெஸ்ஸு அந்த கலாச்சாரமே வேகமா வேற மாரி மாறிச்சு. இப்போ அதுதான் சொல்ல வரேன். இப்போ அப்படியே இப்போ ஒவ்வொரு ஹீரோவா வர வர இப்போ அது சினிமால என்னவோ பார்த்து இப்போ வெறும் ட்ரெஸ்ஸுக்காக சொல்லல. இது எக்ஸாம்பிளா சொல்றேன். அந்த மாரி தான் இப்போ வந்து சினிமால வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு அந்த மாரி நெறைய விஷயம் இருக்கு. இப்ப அத பத்தி இப்ப அதுதான். இப்போ சினிமானா அதான் என்னன்றது இவ்வளோதான். சினிமா வந்து வெறும் என்டர்டெயின்மென்ட் பர்ப்பஸா? இது ஒரு பெரிய கொஸ்டின். கிடையாது. சினிமா வந்து ஒரு எப்படி சொல்ல? நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல, நாலேட்ஜ். இப்போ சினிமா வந்து எப்படி சொல்ல? இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு விஷயத்த பத்தி தெரியாது. இப்போ வந்து ஒரு லாக்டவுன் பீரியட்ஸ்க்கு முன்னாடி வந்து லாக்டவுன் பீரியட் அந்த அந்த டைமுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து யாராவது நம்மள வந்து ஓடிடில வந்து படம்லாம் ரிலீஸ் ஆகும். இல்ல வந்து ம். இப்ப ஃபாரின் சினிமா கல்ச்சர பத்திலாம் யாராவது நம்மள கேட்டோம்னா, நம்மளுக்கு கண்டிப்பா தெரியாது. ஆனா, இப்போ வந்து இந்த கொரோனா கொரோனாக்கு அப்புறமா வந்து இந்த ஓடிடிலாம் வந்ததுக்கு அப்புறமா அந்த இப்போ ஹாலிவுட் படம், அப்புறம் வந்து இந்த சம் எப்படி இந்த ஐயோ! சாரிங்க. இது பேர் மறந்துட்டேன். சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். அந்த படத்தெல்லாம் பார்க்கும்போது, ஓ! இப்படிலாமும் படம் எடுக்கலாம். இப்படிலாமும் வந்து இந்த உலகத்தில வந்து கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. ஃபேமிலி கஷ்டம்னா என்ன? அப்படின்றத வந்து ஒரு விஷயத்த வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ வந்து இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாம்பிளா சொல்றேன். அதனால தான் சொல்றேன். சினிமா வந்து ஜஸ்ட் வெறும் என்டர்டெயின்மென்ட் பர்ப்பஸோ, இல்ல வந்து அது வந்து சும்மா ஒரு 2 1/2 மணி நேரம் கடந்து போற விஷயமே கிடையாது. அதில நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கும், தெரிஞ்சுக்கிறதுக்கும் நெறைய விஷயம் இருக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான டாபிக். சினிமா வந்து வெறும் பாக்ஸ் ஆஃபிஸ்க்காகவா? கிடையாது. சினிமா வந்து எப்படி சொல்ல? இப்போ வந்து இந்த பாக்ஸ் ஆஃபிஸ்ன்றதே 2 பிரச்சனை. சினிமாவ வந்து 2ஆ பிரிக்கலாம். ஒண்ணு வந்து கமர்ஷியல் மூவிஸ், இன்னொன்னு வந்து ஆர்ட் ஃபிலிம்ஸ் அப்டின்னு சொல்லுவாங்க. இந்த கமர்ஷியல் மூவிஸ்ல வந்து உங்களுக்கு வந்து எப்படி சொல்ல? அதுலேருந்து உங்களுக்கு எதுவுமே நீங்க எடுத்துக்க முடியாதா? அப்டின்னு கேட்டா கிடையாது. இப்ப அதிலயுமே நெறைய இருக்கு. ஆனா இந்த கமர்ஷியல் மூவிஸ்ல இருக்க பிரச்சனை என்னன்னா, எப்படி சொல்றது? நெறைய இந்த கமர்ஷியலான விஷயத்த வந்து யூஸ் பண்ணி, நெறைய தப்பான விஷயத்தையும் இந்த ஆடியன்ஸ்க்கு வந்து ஃபீட் பண்றாங்க. ஆனா அந்த ஆர்ட் ஃபிலிம் வந்து அப்டி கிடையாது. ஏன்னா ஆர்ட் ஃபிலிம்ல வந்து எப்படி சொல்ல? நீ வந்து இத தான் தெரிஞ்சுக்கணும். அந்த அந்த டைரக்டரோ, இல்ல அத எடுக்குற அந்த கிரியேட்டரோ அதுல வந்து ரொம்ப கன்சர்னா இருப்பாரு. நம்ம வந்து இத இப்படி தான் இது பண்ணணும், இப்படி தான் இது பண்ணணும். அப்புறம் இங்க இருக்கிற இன்னொரு பெரிய இந்த அப்படிதான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அ அதனால தான் இப்போ வந்து சினிமா வந்து நான் 2ஆ எனக்கு தெரிஞ்சு சினிமா வந்து 2 விதமா பிரிக்கலாம். ஒண்ணு அதான் பாக்ஸ் ஆஃபிஸ், கமர்ஷியல் சினிமா. இன்னொன்னு வந்து ஆர்ட் ஃபிலிம். இந்த ஆர்ட் ஃபிலிம்க்கு வந்து பிரச்சனை என்னன்னா, இங்க வந்து எங்கேயுமே பெரிய சப்போர்ட்டே கிடையாது. பெரிய சப்போர்ட்டே கிடையாது. யாரும் அத போய் இது பண்ணி கன்சிடர் பண்ணி பார்க்க மாட்டாங்க. ஏன்னா, அதுல வந்து அ கமர்ஷியல் சினிமால இருக்க மாரி காமெடியோ, எ ஒரு ஐட்டம் சாங்கோ அந்த மாரி எதுவுமே இருக்காது. படத்துல அந்த என்ன என்ன மெயினா கதைய சொல்ல வந்தாலும் அது மட்டும் தான் இருக்கும். அதுதான் அந்த சினிமால இருக்க ப்ளஸ்ஸும் அதான், மைனஸும் அதான். அது புரிஞ்சு இதுனா இந்த ஆர்ட் ஃபிலிம் வந்து ஒர்க் ஆயிடும். இல்லன்னா இல்ல. ஆனா கமர்ஷியல் சினிமா வந்து அப்படி கிடையாது. அது வந்து எப்படி சொல்ல, இப்ப கதை கதை இருக்கோ இல்லையோ, இப்ப போறோமா, ஒரு 5 பாட்டு இருக்கும், சந்தோஷமா டான்ஸ் ஆடுனோமா,
ஆனா நான் வந்து தப்பு சொல்லல. நான் இப்போ வந்து கமர்ஷியல் சினிமா பார்க்குறவங்க வந்து அறிவு அந்த மாரி சொல்ல வரல. அதுவும் தேவை. ஏன்னா ஒரு என்டர்டெயின்மென்ட்டா போய் அதுவும் தான் சினிமா. என்டர்டெயின்மென்ட்டுக்காகவும் தான் சினிமா. இது மட்டுமே முக்கியம் கிடையாது. 2மே பேலன்ஸ்டா இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு அதுதான். இப்ப இதுல என்ன பிரச்சனைன்னா, பாக்ஸ் ஆஃபிஸ். இந்த பாக்ஸ் ஆஃபிஸ பத்தி நான் பேசியே ஆகணும். பாக்ஸ் ஆஃபிஸ் வந்து ஒரு பெரிய எப்படி அது அது ஒரு பிசினஸ். நாம அதுக்குள்ள போகவே தேவையில்ல. இப்போ வந்து நம்மளுக்கு தளபதி சார புடிக்கும். தளபதி சார் படம் பார்க்குறோம். இல்ல தலைவரோட படம் பார்க்குறோம் அப்படின்னா, படம் பார்க்குறோம். ஓகே. உனக்கு புடிச்சிருக்கு. எனக்கு புடிச்சிருக்குன்னா, எனக்கு புடிச்சிருக்கு. நான் வந்து "டேய் நீ படம் பார்த்தியாடா? நான் பார்த்தேன்டா. நல்லா இருந்துச்சு. ஓகே." அப்படின்னு அத விட்டு வந்து, "ஓகே ரைட் உனக்கு புடிச்சா நீ பார்றா. இல்லன்னா விட்டுர்றா." அப்படின்னு சொல்லிட்டு அப்படி விடணும். அப்படி கிடையாது. பாக்ஸ் ஆஃபிஸ் தல படம் பார்த்தியா? 100 கோடி வசூல் அடிச்சிருக்கு. தளபதி படம் அடிக்குமா? டேய் அவர் படம் அடிச்சாலும், அடிக்கலனாலும் அவரே கன்சர்ன் பண்ண மாட்டாரு. நீங்க ஏன்டா கஷ்டப்படுறீங்க? இந்த படம் நல்லா இருக்கா? நல்லா இல்லையா? நல்லா இருக்கா? நல்லா இல்லையான்றத விட பெர்சனல் ஒப்பீனியன் தான். யாருமே அது வந்து எல்லாரோட சினிமா ஃபிலிமோகிராஃபி டேஸ்ட்டும் ஒரே மாரி இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அதுதான். இப்போ அதுவே அப்படி இருக்கும்போது, படம் 100 கோடி அடிச்சா என்ன? அடிக்கலன்னா என்ன? இப்ப பெரிய டிபேட் எப்புட்ன்னா, தெலுங்கு சினிமால வந்து 1000 கோடி வசூல் அடிச்சிருச்சு. கர்நாடகா சினிமால வந்து கேஜிஎஃப் வந்து 1000 கோடி வசூல் அடிச்சிருச்சு. மலையாள சினிமா வந்து கதை ஓரியன்டடா இது பண்றாங்க. தமிழ் சினிமால வந்து எதுவுமே இல்ல. தமிழ் சினிமால எதுவுமே இல்லையா? நான் எல்லாரும் சொல்றது தாங்க நானும் சொல்றேன். போய் பின்னாடி தமிழ் சினிமாவோட ஃபில்மோகிராஃபி எடுத்து பாருங்க. எவ்ளோ படம் இருக்கு. எவ்வளவோ இருக்கு. ஆனா எண்ட் ஆஃப் த டே வந்து நம்ம அத கொண்டாடல. அது அர்த்தம் இல்ல. 100 கோடி, இல்ல 500 கோடி, இல்ல 1000 கோடின்றதே இங்க மேட்டர் கிடையாது. இங்க வந்து எவ்ளோ பியூர் சினிமாஸ் வருது. எவ்ளோ இந்த வர சினிமா வந்து மக்களுக்கு வந்து எத இது பண்ணுது. எத சரி ரைட்டு. நீங்க சொல்றதுக்கே வரேன். இப்ப தெலுங்கு சினிமால வந்து 1000 கோடி வசூல் அடிச்சிருக்கு. கன்னட சினிமால வந்து 1000 கோடி வசூல் அடிச்சிருக்கு. ம். ஹிந்தி சினிமால வந்து 1000 கோடி வசூல் அடிச்சிருக்கு. ஓகே. எல்லாம் ஓகே தான். இப்ப அதனால மக்கள் போய் அத பார்க்குறாங்க. அதுலேருந்து நெறைய கத்துக்கிறாங்க. அது எல்லாமே மக்களுக்கு தேவையானது மட்டும் தான் இருக்கா? அப்படி சொல்ல முடியாதுல்ல. இப்ப இப்ப அதுதான் பிரச்சனை. இப்ப வந்து நீங்க 1000 கோடி அத பார்க்காதீங்க. ஒரு நல்ல படம் வருதா? அத பாருங்க. இப்ப ரீசென்ட்டா தமிழ்ல சிறைன்னு ஒரு ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் வந்து 100 கோடி வசூல் அடிக்க ஒர்த் இல்லையா? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா அதே படம் வந்து இப்ப மலையாளத்துல வந்துச்சுன்னா தூக்கி கொண்டாடியிருப்பாங்க. இப்ப வந்து நான் வந்து இப்போ மலையாள சினிமா, தமிழ் அப்படி பிரிச்சு பேசல. ஆனா நீங்க இருக்கிற அந்த மைண்ட் செட்ட பாருங்க. இத பண்றது வந்து அவங்க கிடையாது. நம்ம ஆடியன்ஸ் தான். தமிழ் ஆடியன்ஸ் தான். அதனால வந்து இது வந்து நீங்க பெரிய டிபேட்டாவோ, அப்படியோ நம்ம பேச முடியாது. இது வந்து சும்மா நீங்க நீங்களே நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. இப்ப என்ன நடக்குது இங்க? இங்க வந்து இந்த சினிமா வந்து இது பண்றாங்க. இந்த பாக்ஸ் ஆஃபிஸ், இந்த கமர்ஷியல் எதுவுமே ஒரு படம்னா, போய் பார்த்தோம். ஓகே. அதுலருந்து என்ன இது வருது? அவ்வளோதான். இப்ப அது 100 கோடி வசூல் அடிச்சா என்ன? இல்ல உனக்கு புடிச்சிருக்கா நீ பாரு. இன்னொருத்தனா உனக்கு ஓகே. உனக்கு வந்து சினிமா சொல்றது புடிக்குமா? நீ வந்து இன்னொருத்தவங்கட்ட போய் பேசு. இந்த மாரி படம் நல்லா இருந்துச்சு. ஓகே. இல்ல புடிக்கலடா. இது இந்த மாரி இப்படி இருக்கலாம். அப்படின்னு சொல்லு. அத விட்டு 100 கோடி வசூல் அடிக்குதே, படம் வேஸ்ட்டு. உங்க உங்க தலைவியோ, இல்ல தளபதியோ அவங்க வேஸ்ட்டு. அவர் படம் ஓடவே இல்ல. இதெல்லாம் நீ ஏன் பேசுற? உனக்கு என்ன இருக்கு? நீ ஃபேன் தான். தயவு செய்து அப்புறம் நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் இந்த ஃபேன் வார். இந்த ஃபேன் வார் தான் இருக்கிறதுலே ரொம்ப எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமான்னு கிடையாது. பொதுவா எங்கேயுமே சினிமானாலே பெரிய பிரச்சனை இந்த ஃபேன் வார் தான். அடிச்சுக்கிட்டு சாகுறானுங்க. எதுக்கு சாகுறானுங்க? ஏன் சாகுறானுங்கன்னு ஒரு நோக்கம், ஒரு எதுவுமே கிடையாது. அவனுங்க வாழ்க்கையில 1008 பிரச்சனை இருக்கும். அவன் வாழ்க்கை அங்க நாரா போயிட்டுருக்கும். டரடரன்னு பின்னாடி அடிச்சு கிழிச்சு சாகடிச்சுட்டு இருக்கும் வாழ்க்கை. ஆனா இவன் அதெல்லாம் விட்டுட்டு, இல்ல இப்ப நான் தளபதி சொல்றேன்றதுக்காக நீங்க அவங்க 2 பேரையும் நான் இது அஃபென்ஸ் பண்ணி பேசல. எப்படின்னா இப்ப அவங்கள சொல்றதுனா உங்களுக்கு ஈஸியா கன்வே சரி ஓகே. இப்ப ரஜினி, கமல்னு வச்சுக்கோங்க. இப்ப அவங்க ஒரு கட்டத்தில வந்து ஃபர்ஸ்ட் ரஜினி, கமல் ஃபேன்ஸ் அடிச்சுக்கிட்டாங்க. இப்ப விஜய், அஜித் ஃபேன்ஸ் அடிச்சுக்கிட்டாங்க ஒரு கட்டத்தில. இப்ப புதுசா கிளம்பியிருக்கானுங்க. இப்ப புதுசு புதுசா நீங்க யாருக்காகவும் இப்போ ஓகே. எனக்கு யார பிடிக்கும் அப்படின்னு சட்டுன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து இப்ப எனக்கு சினிமானாலே பிடிக்கும். ஆனா அது வந்து இப்ப ஏதோ ஒரு ஆக்டர பிடிக்கும் அப்படின்னா, எனக்கு விஜயும் பிடிக்கும், எனக்கு அஜித்தும் பிடிக்கும். ஆனா எனக்கு பர்சனலா என்ன கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து விஜய் பிடிக்கும். அதனால வந்து எனக்கு விஜய் தான் பிடிக்கும். அஜித் படமே நான் பார்க்க மாட்டேன். அப்படின்னு சொன்னா பைத்தியக்காரத்தனம் தானே அது. இதுல வந்து விஜய் படம் மட்டும் தான் ஓடணும். அஜித் படம் ஓடவே கூடாது. இது ஃபர்ஸ்ட்டு லாஜிக்கான்றத விட, இது ஃபர்ஸ்ட்டு கொஞ்சமாவது என்ன சென்ஸ் இருக்கு இதுல? படம் நல்லா இருந்தா ஓடப்போகுது. படம் நல்லா இல்லன்னா ஓடப்போறதில்ல. இதுதானே இவ்வளோதான் இத இத அவங்களுமே அப்படிதான் பார்ப்பாங்க. விஜய் சாரும் அப்படிதான் பார்ப்பாரு. இல்ல அஜித் சாரும் அப்படிதான் பார்ப்பாங்க. ஆனா இவனுங்க அடிச்சுக்கிட்டு சாகுறானுங்க. பார்த்தா இது 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 கடைசியில போய் பார்த்தா, இது என்னன்னா இந்த டாக்ஸிக் ஃபைட்லாம் எப்படி போகுதுன்னா, கடைசியா சொந்த அப்பாவையே என்னது மண்ணெண்ணெய் ஊத்தி கொல்ற அளவுக்கு போயிருக்கு. அப்போ இது 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 எப்படி சரியாகும்? இந்த வார், இந்த ஃபேனா இருங்க. தயவுசெய்து நான் எல்லா ஃபேன்ஸையும் சொல்லல. ஒரு சிலர் இருக்காங்க. இந்த டாக்ஸிக்கா விஜயோ இல்ல அஜித்தோ எது பண்ணாலும் வந்து சரி அப்படின்னு நம்புற அவங்களும் மனுஷங்க தான். அவங்களுக்கும் தப்பு பண்ணாலும் சரி, சரி பண்ணாலும் நீ ஃபர்ஸ்ட்டு உனக்கு தப்புன்னு தெரியுதா? இல்ல சரின்னு தெரியுதா? நீ ஃபர்ஸ்ட்டு என்னன்னு பார்க்கணும். என்னன்னே தெரியாம இந்த அரசியலுக்குள்ள போல. அரசியல பத்தி பேசல. பொதுவா சொல்றேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட்டு. தெரியாமயே நீ இல்ல அவர் சொல்றாரா கரெக்ட்டா தான் இருக்கும். அப்படி அப்படி இது பண்ணவே கூடாது. எப்பவுமே
இப்ப சினிமா வந்து ஏன்னா இப்போ நான் சொன்ன மாரியே இப்போ ஆர்ட் ஃபிலிமா இருக்கட்டும், எதுவும் எந்த ஃபிலிமா இருந்தாலும், எந்த ஃபிலிமோகிராஃபியா இருந்தாலும் நாலேட்ஜ் உனக்கு ஏதோ ஒரு நாலேட்ஜ் தருது. அது ஃபர்ஸ்ட்டு சரியா இல்லையான்னு உனக்கு தெரியணும். நீ வந்து இப்போ ஒரு விஷயத்த வந்து உனக்கு சொல்றாங்க அப்படின்னா, அது ஃபர்ஸ்ட்டு உனக்கு என்ன நீ ஃபர்ஸ்ட்டு தேடி தெரிஞ்சுக்கோ. எதுவுமே அவங்க ஏதோ சொல்ட்டாங்க. விஜய் சார் சொல்ட்டார்றா அது ரைட்டா தான் இருக்கும். அப்படின்னு யோசிக்கக்கூடாது. இந்த மாரி இதில நெறைய இருக்கு. இந்த ஃபேன் வார் ஃபைட்ட பத்தி பேசினா இன்னும் பேசிட்டே இருக்கலாம். இந்த விஜய் ஃபைட் இது என்ன இன்னைக்கு விஜய், அஜித் ஃபைட்ட வச்சு மட்டுமா போயிட்டுருக்கு. இது எவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு. இந்த மண்ணெண்ணெய் ஊத்தி அவங்க அப்பா வச்ச அது வந்து சும்மா ஒரு இதுதான். ஆனா இது வந்து நான் வேணா உங்களுக்கு அந்த நியூஸ் பேப்பர் கிடைச்சுச்சுனா நான் வேணா போடுறேன் கீழ இதில. நீங்க வேணா பாருங்க. இது உண்மை. இது நடந்துச்சு. அப்புறம் இந்த ஃபேன் வார்க்கு அப்புறமா வேற என்ன சொல்றது? அப்புறம் சினிமாவ பத்தி பேச நெறைய இருக்குங்க. நெறைய பேசிட்டே போலாம். ஆனா இதுல முக்கியமான விஷயம் இந்த 3 பத்தி தான் பேசணும். 1 உங்களுக்கு வந்து சினிமா வந்து என்ன கத்துக் குடுக்குது? என்ன வந்து உங்களுக்கு டே டு டே லைஃப்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது? இது பண்ணுது. அப்புறமா இந்த பாக்ஸ் ஆஃபிஸு, அப்புறம் இந்த ஆர்ட் ஃபிலிம் இத பத்தி உங்களுக்கு அந்த கமர்ஷியல் சினிமாவையும், இந்த ஆர்ட் ஃபிலிம் பத்தி கொஞ்சம் லைட்டா அது கொஞ்சம் பேசுவோம். எனக்கு தெரிஞ்சு இந்த 2மே ஒரு தனி டாபிக்கா பேசணும்னு நெனைக்கிறேன். அது பேசுவோம். அப்புறமா இன்னொன்னு வந்து ஃபேன் வார். இத பத்தி தான் இந்த 3 பத்தி பேசலாம்னு நெனச்சேன். பேசிட்டேன். கடைசியா இப்ப நான் என்ன சொல்ல வரேன்? நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஃபேன் வார், இந்த கமர்ஷியல் சினிமா, இல்ல ஆர்ட் ஃபிலிமு, இல்ல வந்து இந்த சினிமா பார்க்குறது, இது எல்லாமே உங்க இதுதான். இந்த ஃபேன் வார தயவு செஞ்சு விட்டுருங்க. ஏன்னா, இது இது உங்களுக்கு இப்ப நான் வந்து விஜய் ரசிகன், அஜித் ரசிகன போட்டு அடிப்பேன். அவன் படம் ஓடுச்சுன்னா இது கோவப்படுவேன்னா, யாருக்கு பிரயோஜனம்? எனக்கு தெரிஞ்சு இது நீங்க யாருக்காக பண்றீங்களோ, அவங்களுக்கே புரியாது. சரிங்களா? யாருக்காக பண்றீங்களோ அவங்களுக்கே புரியாம போயிடும். அதனால தயவு செஞ்சு இது விஜய் சாருக்கு போயிட்டு இப்போ நான் அஜித் சார் ஃபேன் அடிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னா விஜய் சார் சந்தோஷப்படுவாரா? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். வாய்ப்பில்ல. அதனால இதெல்லாம் முட்டாள்தனம். தயவுசெய்து இந்த ஃபேன் வாரு அதெல்லாம் தூக்கி போட்டு சினிமாவா பாருங்க. அது வந்து நாலேட்ஜ் அதில நெறைய இருக்கு நெறைய இருக்கு. இன்னும் இப்போ இந்த லாஸ்ட்டா வந்து சிறை படத்துல எவ்வளவோ சொல்லியிருக்கான். மதத்த பத்தி ஒரு ஒருத்தர கேவலமா பார்க்கக்கூடாது. இப்ப முஸ்லீம் அதுல பேசினதெல்லாம் அந்த மாரி சினிமால இன்னும் எவ்வளவோ இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கு அஜித் படம், விஜய் படம் அப்படின்னு அடிச்சுக்கிறத விட்டுட்டு தயவு செஞ்சு இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இத இப்படியே விட்டுட்டு, இல்ல இப்படிதான் இருப்போம். நார்மலா இப்படிதான் அடிச்சுட்டு சாவோம்னா, ஒண்ணும் பண்ண முடியாது. கடைசியா வீணா போறது நம்ம லைஃப் தான். இந்த அஜித் சொன்ன மாரி அஜித் சார் வாழ்க, விஜய் சார் வாழ்கனா, நம்ம எப்போ வாழப்போறோம்? அவ்வளோதான் மேட்ரு. இதுனா இப்ப இதனால மட்டும் தான் இப்படி வந்து இதாகுதா? அப்படின்னு சொல்ல வரல. இதுவும் ஒரு பிரச்சனை. இதுல நெறைய பிரச்சனை இருக்கு. இதுவும் ஒரு பிரச்சனை. அவ்வளோதான். அப்புறம் இதோட கடைசியா ஓகே. வீடியோட முடிவுக்கு வந்துட்டோம். கன்க்ளூஷன். ம். கன்க்ளூஷன் வந்து நான் என்ன சொல்ல போறேன்னா, சினிமா வந்து நெறைய சினிமா பாருங்க. சினிமா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த இந்த உலகத்த பத்தி தெரிஞ்சுக்கலாம். உங்கள பத்தி நீங்க ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். அரசியல்னா என்ன? ஆம் எப்படி சொல்றது? எல்லாத்த பத்தியுமே தெரிஞ்சுக்கலாம். அரசியல்னா என்ன? உலக அரசியல்னா என்ன? இல்ல எப்படி சொல்றது? ஒரு ஒரு எமோஷனல் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றது? எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். எல்லாத்த பத்தியுமே தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு எத பத்தி தெரியலையோ ஒரு சினிமா பார்த்தீங்கன்னா, அத பத்தி ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அவ்ளோ விஷயம் இருக்கு சினிமால. இவ்ளோ இவ்ளோ ஒரு பியூரஸ்ட்டான ஃபார்ம வந்து நீங்க இந்த மாரி இந்த ஃபேன் வர வச்சோ, அத வச்சு கேவலப்படுத்தாதீங்க. தயவு செஞ்சு அத வந்து எப்படி சொல்ல? எல்லா ஃபிலிமையும் கொண்டாடுங்க. கமர்ஷியல் ஃபிலிமா இருந்தாலும் சரி, கொண்டாடுங்க. ஆர்ட் ஃபிலிம் இருந்தாலும் சரி, கொண்டாடுங்க. 2த்தையும் இது பண்ணி அந்த மாரி பார்க்காதீங்க. அவ்வளோதான் வேற என்ன சொல்ல? இப்போ அவ்வளோதான். அது மாரி பிரிச்சு பார்க்காதீங்க. இவ்வளோ தான் வீடியோல சொல்லணும்னு நெனச்சேன். இது கண்டிப்பா பார்ட் 2 போடுவேன்னு நெனைக்கிறேன். அது என்ன டாபிக்ன்னு அடுத்த வீடியோல பார்ப்போம். சரி, ஓகே. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஏதோ பேசியிருக்கேன். இதில சரியா, தப்பா, இத கரெக்ட்டா பேசிட்டேனா எனக்கு எதுவும் தெரியல. ஏதாவது தப்பா இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் மாத்திக்கிறேன். ஏன்னா, என் சேனல் ஏன்னா நான் எனக்கு தெரிஞ்சத நான் உங்ககிட்ட சொல்றேன். ஏன்னா நானும் எப்படி சொல்ல? நானும் ஒரு வேள அத பத்தி தப்பா பேசியிருக்கலாம். என்னன்னா சொல்லுங்க. நான் மாத்திக்கிறேன். அடுத்த வீடியோல வந்து சரி பண்ணிக்கிறேன். ஓகே. சரி. அடுத்த வீடியோல பார்ப்போம். அதுவரைக்கும் உங்களிருந்து உத்தரவு வாங்கிக்கிறேன். பாய்.